ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, ஏன் இந்த ரெண்டு சித்தாந்தங்களும் சேர்ந்து பொருந்தி போக முடியாது, இந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். படக்குன்னு சொல்லணும்னா, திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. திராவிடம் என்பது தமிழர்களை ஆள வேண்டும் என்று எப்போதும் நினைக்கும். தமிழ் தேசியம் தமிழர்களும் மற்ற மொழிவழி தேசியனங்கும் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும். திராவிடம் எப்போதும் தமிழருடைய மொழியை சிதைத்து கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து அவனுடைய வரலாற்றை மறைக்கும். தமிழ் தேசியம் அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து கட்டமைக்கணும்னு மறு கட்டமைப்பு செய்து தன் இணை அடையாளங்களெல்லாம் மீட்கணும்னு நினைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, திராவிடர்களும் தமிழர்களும் வேற வேற அப்படின்ற மாதிரி. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? எவ்வளவு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க திராவிடம்? நீங்கள் இப்போ பாருங்கள், எங்கள் கூட ஓடி வரும், தமிழ்னு பேசும், தமிழர்னு ஏன் நீ தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல? தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை நான் கொடுக்குறேன்னு ஏன் சொல்ல முடியல? எதுக்கு திராவிட மாடல்? திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்கள் யாராவது? அந்த கட்சியில் தான் பெரிய அறிஞர்களாக இருக்கிறீங்கள. திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? எல்லாருக்கும் தெரியும். வடக்கே இருந்து தென் மாநிலங்களை நோக்கி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிற சொல்லு தான் பஞ்ச திராவிடர். திராவிடங்கிற சொல் மனுஸ்மிருதியில் இருந்து தான் நான் திராவிடங்கிற சொல்லை எடுத்தேன்னு கால்டுவல் சொல்லியிருக்காரு இல்லையா? இப்போ மனுஸ்மிருதி யாரோட நூல்? அதில் இருக்கிற சொல்லை எடுத்துக்கிட்டு அவர் அந்த சொல்லை வச்சே ஆரியத்திற்கு எதிரான திராவிடம்னா அவன் சொல்லை வச்சே எப்படி அவனை எதிர்ப்பீங்க? விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அப்போ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக அவரை கையாளுறீங்க. அதுக்கப்புறம் மாநாட்டில் பேசும்போது திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஸ்டேஜில் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒன்றிலோ தமிழ் தேசியம் சூஸ் பண்ணுங்க, இல்லைனா திராவிடமை சூஸ் பண்ணுங்க, நடுவில் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரே தட்டில் வச்சு பேசும்போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? அது தப்பு. நீங்கள் வந்து நீண்ட காலமாக நாங்கள் வீழ்த்தப்பட்டுட்டோம் தம்பி, திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டுட்டோம். எங்களுக்கு ஒரு 2 எதிரிகள் ஆயிடுச்சு. ஒன்று இந்தியம், ஒன்று திராவிடம். பட் விஜய் அட்லீஸ்ட் தமிழ் தேசியம் கொஞ்சமாவது ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டீங்க? தமிழ் தேசியம்னா நீங்கள் ஈழ படுகொலையை பற்றி பேசவே இல்லை. 840 மீனவன் அந்த கடலுக்குள்ளே செத்ததை பற்றி பேசவே இல்லை. தமிழ் சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு, அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா சினிமாக்காரங்க உள்ளே வராங்க, நாங்கள் தான் மாற்று அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ரஜினி அவர்களும் மாற்று அரசியல் இந்த மாதிரிலாம் பேசினார். பட் களத்துக்குள்ளே வரல. இப்போ விஜய் அவர்கள் மாற்று அரசியல் பேசுகிறார். ஸோ இப்போ நீங்கள் களத்தில் இறங்கி 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்டென்ஷன், அதை வந்து டக்குன்னு ஒரு 2 நாளில் அவங்க வந்து அந்த அட்டென்ஷன் இப்படி இந்த பக்கம் திருப்பிடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது இருக்க தான் செய்யும் தம்பி. இந்த மாதிரியான இடையூறுகள், இந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி போய் நிலைத்து நின்று வெல்றதுக்கு பேர் தானே மாற்றம், அதான புரட்சி. எளிதாக தொட்டு விட்டால் அதுக்கு பேர் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. திரைப்புகழ் வந்து தொடங்குவதற்கு அது உதவும். தொடர்வதற்கு வந்து நீங்கள் எந்த கோட்பாட்டை வச்சு நிலைச்சு நின்று என்ன கருத்தியலை வச்சு, அலைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை எப்படி உருவாக்க முடியும்? திருப்பி வந்து பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு சொன்னால் எந்த இடத்துல பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக நீங்கள் ஏற்கிறீங்க? விலக்கி பேசுங்க. தமிழ் சனியன்னாரு அதனாலயா? தமிழர்கள் காட்டுமிராண்டி, அது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு 40 வருஷமாக பேசிட்டு வரேனே அதனாலயா? எல்லாரும் வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரி கூட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதையாலையா? எதனாலேன்னு சொல்லுங்கள். பெரியார் அவர்கள் முழுக்க தமிழ் இனத்திற்கு எதிராக சிந்தித்து செயல்பட்டதாக தான் முழுக்க நீங்கள் இப்படி பாருங்கள். பெண்கள்லாம் இல்லை புள்ள பேசுகிற மிஸ்னா, குழந்தை பெற எந்திரமா, கற்பப்பை அறுத்தேறீங்கன்னா அது எப்படி? பெண்மையின் முழுமையே தாய்மை தான். நீங்கள் அதை வந்து சரி பெறுறது அதை எப்படி நீங்கள் தூக்கி போடுங்கன்னா அது ஒரு விதமான இன அழிப்பு தானே. இந்தியாவில் 20 அம்ச திட்டம், குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங் வரும்போது அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அதிக அளவு சாதிச்சு காட்டியது தமிழ்நாடு தான். அதனால தமிழர்களின் பிறப்பு வீதம் குறைஞ்சி போயிட்டு. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்துட்டு என்ன சொல்கிறாரு? அதிகமாக குழந்தை பெறுங்கிறாரு. ஏன்னா இனம் அழியுது. ஏன் தமிழ்னு பேசும்போது இது சாவனிசம், ஃபாசிசம்னு சொல்லும். நீங்கள் வேணால் பாருங்கள், 2 பேருமே சொல்லுவாங்க. ஒரு தமிழனை தவிர உலகத்தில் எவனா சொல்லுவான் அதை? தெலுங்கம் போய் தன் மொழி ஃபாசிசம், சாவனிசம்னு பேசுவார். யாராவது பேசுவாங்களா? தெலுங்கு தேசம்னு கட்சி வச்ச NT ராமாராவை வந்து ஃபாசிஸ்ட், அவர் சாவனிஸ்ட்டு, தெலுங்கு தேசம்னு சொல்கிறாருன்னு யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? என்னை சாவனிஸ்ட்டு ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களாம் அதே தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வைக்கலையா? அவர் தெலுங்கு தேசம்னு பேர் வச்சுருக்கிறாரு. நாங்கள் அதே தான், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்தியர், திராவிடர் இல்லை. யாருமே இங்கே இந்தியர் இல்லையே தம்பி. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன்.
இந்த ஒரு 3-4 மாசமா டிவிலாம் பார்க்கும்போது என்டிகேவை பத்தி உங்களை பத்தியும் தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நியூஸ்லலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சைடுல பார்த்தோம்னா சீமான் அவர்கள் ரஜினியை சந்திச்சிட்டாரு. ஸோ அவரு சங்கியா இல்லையா அப்படின்ற ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடுல என்டிகேலேருந்து நிறைய பேர் வெளில போய்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தா விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். ஸோ என்டிகே வாக்காளர்கள்லாம் விஜய் பக்கம் போவாங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது போக ஆடியோலாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது சார்? ஏகப்பட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா கட்சிக்குள்ளே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வளரும்போது இதெல்லாம் எதிர்கொள்ள தான் வேணும். இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்றாயிருது. கூட்டத்தில் யாராவது ஒருத்தன் உன்னை எதிர்த்தா நீ வளர்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்துட்டா நீ வளர்ந்துட்டாய்ங்கிற பொருளுங்கிறான்ல. அது மாதிரி வளரும்போது இதையெல்லாம் எதிர்கொண்டு தான் தீரணும். தவிர்க்க முடியாத ஒன்றாயிருது. இப்போ ஒரு குரல் செய்தியை எடுத்து போடுறாங்கன்னா கைது பண்ணி அலைபேசியை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற செய்தி எடுத்து, இதெல்லாம் ஒரு அரசோட வேலை இல்லை. நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதுனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நாகரிகமற்ற அவசியமற்ற ஒரு அரசியல். அதை போய் நம்ம பொருள்படுத்திக்கிட்டு இருக்க முடியல. அதனால் நமக்கு என்ன பாதிப்பு வந்துடும்? இப்போ ஒரு நானும் நீங்களும் பேசுகிறத வெளியிடுறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எங்கள் கட்சிக்காரங்களை பற்றி கட்சியில் இருக்க பிரச்சனைகளை பற்றி இன்னொரு கட்சிக்கார்ட்ட பேசுகிறத எடுத்து வெளியிடுறதுனால அந்த செய்தி என்ன நாட்டில் என்ன வந்துடுச்சு? அதனால் எரிபொருள் விலை ஏறிடுச்சா? மின்கட்டணம் உயர்ந்துருச்சா? இல்லை சொத்து வரியெலாம் ஏற்ற வேண்டிய தேவை அதனால தான் வந்துடுச்சா? என்னன்னு சொல்லுங்கள். சும்மா அது அவங்களுக்கு ஒரு இது. அதனால் ஒரு மக்கள்கிட்ட என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இதெல்லாம் இப்படி தினம் என்னை சுற்றி நடக்குதுன்னு. அதனால் எனக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. என்னை பற்றியே பேசிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கவலைப்பட்டால் குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள்னு ஆபிரகாம் லிங்கன் சொன்னது தான். அவ்வளோதான். ரைட் சார். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ சமீப காலத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் ஏற்பட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, சித்தாந்தம் சார்ந்த நிறைய விவாதங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த 2 சித்தாந்தங்களும் ஒரு கட்சியோட கொள்கையாக இருக்க முடியுமா, சித்தாந்தமாக இருக்க முடியுமா, இப்படி நிறைய சித்தாந்தம் ஒட்டி நிறைய விவாதங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, ஏன் இந்த 2 சித்தாந்தங்களும் சேர்ந்து பொருந்தி போக முடியாது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை, படக்குன்னு சொல்லணும்னா, திராவிடம் என்பது தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. திராவிடம் என்பது தமிழர்களை ஆள வேண்டும் என்று எப்போதும் நினைக்கும். தமிழ் தேசியம் தமிழர்களும் மற்ற மொழிவழி தேசியனங்கும் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கும். திராவிடம் எப்போதும் ஒப்புக்கு அழுகும். தமிழ் தேசியம் உளமாற அழுகும். திராவிடம் எப்போதும் தமிழருடைய மொழியை சிதைத்து கலை இலக்கிய பண்பாட்டை அழித்து அவனுடைய வரலாற்றை மறைக்கும். தமிழ் தேசியம் அதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து கட்டமைக்கணும்னு மறு கட்டமைப்பு செய்து தன் இணை அடையாளங்களெல்லாம் மீட்கணும்னு நினைக்கும். நீங்கள் திட்டமிட்டு பாருங்கள். நீங்கள் எங்களுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பாட்டனர் அயோத்தியாச பண்டிதரை நான் வர்றதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ பேர் பேசுனாங்க? கியாபி விஸ்வநாதத்துக்கு சுகர் பேசியிருக்காங்களா? அண்ணல் தங்கோ, இல்லை மறைமலை அடிகள், இல்லை திருவிக்கா, இவங்க ஏன் மறைமலை அடிகளை பேசுகிறல? ஏன்னா அவர் தனித்தமிழ் அடிகளாராக இருந்தார். அண்ணல் தங்க கியாபி ஏன் இதுக்கு ஏன்னா திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்தார். இவங்க சொல்கிற கோட்பாட்டை பாருங்கள். தமிழர் ஏன் தமிழர் கழகம்னு இல்லை, ஏன் தமிழ்னு இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஐயா வீரமணி அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. தமிழன்னு இருந்தால், தமிழர் என்று இருந்தால் நாங்களும் தமிழர்தான் என்று பிராமணர்கள் உள்ள வந்துருவாங்கங்கிறாங்க. இப்போ நாங்களும் தமிழர்கள் தான் பிராமண உள்ள வந்துருவாங்கிறது பிரச்சனையா? தமிழர்னு இருந்தால் நீங்கள் உள்ள வர்றதுல பிரச்சனையா? சிக்கல் புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல தமிழ் சனியன் யார் சொல்கிறா? தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா அந்த மொழியை பேசக்கூடிய கூட்டம் என்ன? காட்டுமிராண்டி மொழியை பேசக்கூடிய கூட்டம் காட்டுமிராண்டி. அப்படி தானே நீங்கள்? இப்போ நீங்கள் எங்களை காட்டுமிராண்டிங்கிறீங்க. உலகத்துக்கு நாகரிகம், அறிவியல், கலை, இலக்கியம், பண்பாடு கற்றுக் கொடுத்த இனம். எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆகச்சிறந்த வாழ்வியல் நன்னறியை தந்த ஒரு வள்ளுவன் பிறந்த நெல் எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம் இதை காட்டுமிராண்டி கூட்டம்னு சொல்கிறீங்க. எந்த மொழியவாது இந்திய நிலப்பரப்பில் காட்டுமிராண்டி மொழின்னு நீங்கள் சொல்லிட முடியுமா? எந்த மொழியவாது சனியன்னு சொல்ல முடியுமா? தெலுங்க, இல்லை மலையாளத்தை, இல்லை கன்னடத்தை சொல்ல முடியுமா?
சொல்லுவீங்களா? அப்படி சொல்லும். பாரதி பாருங்க, யாமறிந்த மொழிகளிலே இனிதானது தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணாம்ங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே தொழுது படித்திரடி பாப்பாங்கிறான். இவனை பாப்பான்ட்டு, இவனை புறந்தள்ளிட்டு நீங்கள் திராவிட நாடுங்கிறீங்க. அவன் தனி தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆண்டோர்கள் தேசமடி பாப்பாங்கிறான். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாடினவனை போய் நீ பாப்பான்னு சொல்லி கொடுத்து புறந்தள்ளிட்டீ. நீ எவ்வளவு ஆபத்தானதுன்னு நினைக்கிறீங்க திராவிடம் நீங்கள்? இப்போ பாருங்கள், எங்கள் கூடயே ஓடி வரும், தமிழ்னு பேசும், தமிழர்னு ஏன் நீ தமிழர் ஆட்சின்னு சொல்ல முடியல? தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை நான் கொடுக்குறேன்னு ஏன் சொல்ல முடியல? எதுக்கு திராவிட மாடல்? திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் சொல்லுங்கள், யாராவது சொல். அந்த கட்சியில் தான் பெரிய அறிஞர்களாக இருக்கிறீங்கள. திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? எல்லாருக்கும் தெரியும். வடக்கே இருந்து தென் மாநிலங்களை நோக்கி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிற சொல்லு தான் பஞ்ச திராவிடர். திராவிடங்கிற சொல் மனுஸ்மிருதியில் இருந்து தான் நான் திராவிடங்கிற சொல்லை எடுத்தேன்னு கால்டுவெல் சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ மனுஸ்மிருதி யாரோட நூல்? அதில் இருக்கிற சொல்லை எடுத்துக்கிட்டு அவர் அந்த சொல்லை வச்சே ஆரியத்திற்கு எதிரான திராவிடம்னா அவன் சொல்லை வச்சே எப்படி அவனை எதிர்ப்பீங்க? இன்னைக்கு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதன் திராவிட சிசுன்னு தானே எழுதியிருக்கு. ஞானசம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே சொல்கிறாங்க. அவரையே இங்கே திராவிட சிசுன்னு தானே சொல்கிறாங்க. நீங்கள் என்னென்னா, திராவிடம் தமிழ் தேசியம் பிறந்த நாளை கொண்டாடும், திராவிடம் பேர் வச்ச நாளை கொண்டாடும். தமிழ்நாடு பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுவீங்களா? தமிழ்நாடுன்னு பேர் வச்ச நாளை கொண்டாடுவீங்களா? அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்ச நாள் தான் தமிழ்நாடு நாள்னு கொண்டாடும் திராவிடம். தமிழ் தேசியம் இல்லை, தமிழ்நாடு என்னைக்கு மொழிவழி தேசிய நிலங்கள் பிரிக்கப்பட்டதோ பிறந்ததோ என் மாநிலம் அதை கொண்டாடும். உங்களுக்கு புரியுங்க? தமிழன் திராவிடம் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு தேசியம் தன் விடுதலைக்கு போராடி செத்து கிடக்குது. அந்தப்போ என் தம்பி பாலச்சந்திரன்லாம் செத்து கிடக்கிறான். எங்கள் மக்கள்லாம் செத்து கிடக்கும்போது பதறி துடிக்கும் தமிழ் தேசியம், கதறி ஆளும். அதே நேரம் போய் டெல்லியில் முகாமிட்டு பதவிக்காக கை நீட்டி நிற்கும் திராவிடம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஆழமான விவாதம். திட்டமிட்டு தமிழை அழிக்கும், தமிழ் இனத்தை அடையாளத்தை மறைக்கும். ரெண்டும் எப்படி ஒன்றா இருக்கும்? அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, திராவிடர்களும் தமிழர்களும் வேறு வேறு அப்படின்ற மாதிரி. அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இதே விஷயத்தை தான் ஆரியர்களும் சொல்கிறாங்க. திராவிடர்களை அவங்களும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ திராவிட அரசியல் பேசுகிறவங்க யாரோட பிரதிநிதிகள்? நீங்கள் நான் எதுக்கு நீங்கள் ஆரியர் திராவிடர்லாம் போகிறீங்க? நாங்கள் தமிழர்கள். ஆரியர் எப்போ வந்தாங்க? திராவிடருங்கிறது எப்போ வந்தது? சொல்லே எப்போ வந்தது? திராவிடருங்கிறது முதல்ல யார்? திராவிட மொழி குடும்பம்ங்கிறீங்க. இந்த திராவிடன் மொழி அல்லது சவுத் இண்டியன் லாங்குவேஜ் ஆர் திராவிடன் லாங்குவேஜ்னு தான் சொல்கிறார் கால்டுவெல். இப்போ இந்த திராவிடம்ங்கிறது எப்போ யார் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி இவங்கெல்லாம் தானே. 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் இருந்துச்சா? 1800 ஆண்டுக்கு முன்னாடி தானே கன்னடம் உருவாகுது. 1600 தெலுங்கு வருது. அதுக்கு முன்னாடி 2200 ஆண்டுக்கு முன்னாடி கீழடியில் நாகரிகத்தை தோண்டி எடுக்கிறானது யாரோட நாகரிகம்? யாரோடது? அப்போ நீங்கள் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் பிள்ளைகள் நாங்கள். எங்கள் இனம் இன்றைக்கி வந்தது உங்கள் மதம் சாதி. இன்றைக்கி வந்தது நீங்கள், அதுக்கப்புறம் வந்தது உங்கள் இந்தியம் ஆரியம், அதுக்கப்புறம் வந்தது திராவிடங்கிற சொல். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த என் அடையாளத்தை வந்து நீ இந்தியன், நீ திராவிடன், எனக்கு என்னுடைய அடையாளத்தை நீ யார் சொல்கிறதுக்குங்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அவங்க தமிழர்களோட பிரதிநிதிகளாக இல்லைன்னா இப்போ யாரோட பிரதிநிதிகளாக இருக்காங்க? அதில் யாரோட பிரதிநிதி உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இதில் போய் நான் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன? அது நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்து இனவெறி ஃபாசிசம். நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல் அல்ல. நாங்கள் பேசுவது, நாங்கள் செய்வது இன உரிமை அரசியல். ஒரு தேசிய இனத்திற்கான இறையாண்மை மீட்பு காப்பு அரசியல். அதை தான் எங்கள் தலைவர் செஞ்சார். ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு இறையாண்மையை கட்டமைக்க போராடிய போராட்டம் தான் அது. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து தமிழ் தேசியம் வந்து எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, எம் இனத்தின் பகையை வெல்ல, எந்த ஒரு இனத்தையும் வீழ்த்தி தாழ்த்தி வெல்வதற்கு அல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற தாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்தை பாதுகாக்கத்தான் இந்த அரசியல் தேவைப்படுது. அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் இருந்தால் நீ மீத்தேன் வந்து போர் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவியா? நீ குழாயை தோண்டிடுவியா? நாங்கன்னா நீ கச்சத்தீவு எடுத்துகிட்டு போயிடுவியா? கச்சத்தீவு கொடுக்கும்போது கடல் நீ அவனுக்கு போச்சுன்னா கடல் பரப்பு அவனுக்கு அதிகமாயிரும்,
இது ஒரு அடிப்படை கூட தெரியாதா உங்களுக்கு? மீத்தேனுக்கு மாற்று இருக்கா இல்லையா? எடுக்க முடியுமா முடியாதா? பயோகேஸு மக்கிய இலைதலை கழிவில் இருந்தும் ஆடு மாட்டு கழிவில் இருந்தும் எடுக்க முடியுமா முடியாதா? முடியும். அப்போ ஏன் நீ பூமி தாய் நீரக்குலையாக இருக்கிற? இதில் என்ன டெவலப் பண்ணிட்ட? இந்த நிலக்கரிங்கிறது தீர்ந்து விடுகிற வளம். அது 66 ஏக்கர் இது வரைக்கும் எடுத்துட்டேன். போரின் பேரொழிக்கு பிறகு நான் குடியேறிட முடியும், என் மக்களை குடியேற்றிட முடியும். இந்த நிலக்கரி மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல, அணுவில் வெடிச்ச இடத்துல என் மக்களை திருப்பி குடியேற்ற முடியுமா? அப்போ 66 ஏக்கர் சொந்த நாட்டுக்குள்ளே என்னை அகதியாக்கிக்கிட்டு இருக்க. இது தீர்ந்து விடணும். எத்தனை ஆண்டுக்கு எடுப்ப? தீராத இயற்கை வளம் இருக்குல்ல, காற்றாலை, சூரிய ஒளி, கடல் அலை, அங்கே போ. அது எப்பவும் தீராது. இயற்கைக்கு எந்த கேடும் இல்லை, சூழியலுக்கு எந்த கேடும் இல்லை. அதுக்கு வரமாட்டேங்கிற. சரி, வந்தால் என்ன பண்ணுற? காற்றாலையை தனியார் கொடுத்துட்ற, சூரிய ஒளியை தனியார் கொடுத்துட்ற. ஆனால் எது நச்சு? அணுவிலே அரசு வச்சுக்கிற, அனலை நீ வச்சுக்கிற, நிலக்கரியை நீ வச்சுக்கிற. ஏன்னா எதிர்த்து போகிறான்னா என்னை அடித்து நொறுக்கிறதுக்கு. நீ சூரிய ஒளியில் மின் பூங்கா 4000 கோடி தான் முதலீடு பண்ணியிருக்காரு அதானி. பூங்கா எங்கே இருக்குது? ஏன் ஊரில் இருக்குது, கமுதி இல்லை. 5000 ஏக்கரை எடுத்து கொடுத்தது அம்மையார் ஜெயலலிதா தான். 20 கிராமங்களை காலி பண்ணிட்டீங்க. சொந்த ஊரில் அகதி ஆகிட்டோம். எனக்கு வேலை கிடைக்கும்னு. என்ன வேலை? வாயில் காப்பாளன் வேலை தான். எங்கே அந்த வேலை? அந்த தகடை கழுவுறதுக்கு நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சிக்கலாம்னு நீ கையெழுத்து போட்டு விட்ட. ஏற்கனவே நாங்கள் நீரின்றி தவிக்கிறோம் ராமநாதபுரம் இதில். அவன் அந்த தகடை இருக்கிற நிலத்தடி நீரை போட்டு உறிஞ்சி ஓட கழுவுறான். 2 தகடுக்கு இடையில விழுகிற தண்ணீரை அந்த நிலப்பரப்பில் அவன் கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளியை விளைய வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். 4000 கோடி உங்ககிட்ட இல்லை. அதையும் அரசு தயாரிக்கலை. எல்லா மாநிலங்களையும் அவர் தயாரிக்கும் போது ஒரு அலகு மின்சாரம் 5 ரூபாய்க்கு எடுத்துக்கிறது அந்தந்த மாநிலம். ஏன் மண்ணில் நான் நிலத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து 7 ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம், ஒரு அலகு மின்சாரம் 7 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோன்னு ஒப்பந்தம். ஏற்கனவே மின்துறையில் பல ஆயிரக்கணக்கான லட்சம் கோடிக்கிட்ட இழப்பு இருக்குது. இப்போ 1,30,000 40,000 கோடி இழப்பில் இருக்குது. மின்கட்டம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது. 7 ரூபாய்க்கு எடுத்து எப்படி உனக்கு கொடுப்ப? ஒரு யூனிட் மின்சாரம் 7 ரூபாய்க்கு ஒரு அலகு மின்சாரத்தை வாங்கி எப்படி கொடுப்ப? இழப்பில் தான் கொடுக்கணும். ஏன்னா நீ 7 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வாக்கு கூட வாங்கி நீ வெல்ல முடியாது. அப்போ 2 ரூபா குறைய கொடுப்ப. அப்போ நட்டம் வருது. இது எப்படிப்பட்ட முறை? இப்போ நீங்கள் திராவிடர்கள்ங்கிறது எந்த வழி? நீ உண்மையிலே தமிழ் தேசம்னா என் தாயின் மாற இருப்பியா? நீ மலையை 32 ஆறு மணல் அள்ளி வித்தியே தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு தான் அள்ளப்பட்டதா? எத்தனாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற அந்த ஆறு நதி, அந்த அருவி ஆறு, அதில் ஏன் இப்போ மட்டும் 32 ஆறுலையும் மண்ணள்ளி முடிச்சுட்டு மலை மணலுக்கு போனீங்க? இதுக்கு முன்னாடி எங்கள் முன்னோர்கள் வீடு கட்டலையா? பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழ்ந்தாங்களே. அவன்லாம் இந்த ஆற்று மணலை அள்ளி மொத்தமாக இப்படி விற்று தான் முடித்தானா? இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு தான் அள்ளப்பட்டதா? இல்லை மாற்று மாநிலங்கள் வேறு நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து கொண்டு போகலையா? மணல் உங்களுக்கு காசு, அது முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கேருந்து அருவி வந்ததோ ஆறு வந்ததோ அந்த மலையவே சாண்ட் மலை மணல்னு விற்கிறீங்க. உன்னால் மலையையும் மணலையும் உருவாக்க முடியுமா சொல்லு? உன்னால் உருவாக்க முடியாத அழிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? நீ மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்க்கலாம், நீரை உறிஞ்சிட்டா சேமித்து வைக்கலாம். மலையை மணலை நான் எப்படி உருவாக்குறது? இதை திராவிடம் தான் செய்வான், தமிழ் தேசியம் செய்ய மாட்டான். ஏன்னா என் தாயின் மார்புன்னு தெரியும். என் தாயின் முளை மார்பில் இருந்த பால் என் பூமி தாயின் மலை மார்பிலிருந்து எனக்கு அருவின்னு தெரியும். எனக்கு தெரியும் என் ரத்த நாளங்கள் போல் என் பூமி தாயின் ரத்த நாளங்கள் இந்த நதிகள்னு எனக்கு தெரியும். நீ நேசிப்பியா? ஏன்னா என் பூச்சி, என் வண்டு, என் மலை, என் காடு, என் மரம்னு நீ நினைப்பியா? உனக்கு அதை பற்றி கவலை இல்லையே. நீ நிலத்தில் இந்த பிளாஸ்டிக்கை போட்டு போயிட்ட, நீ போத்தலையும் நெகிழியும் போட்டுற, நான் அதை சுத்திகரித்து இதை பண்ணிடுறேன். கடலுக்குள்ளே போய் கொட்டுறதை நான் என்ன பண்ண முடியும்? கடலுக்குள்ளே புவி வெப்பமாகுது, உனக்கு எல்லாம் இதாகுதுன்னா அங்கே இருக்கிற பால்வெளி, அந்த காற்று வளிமண்டலம் எப்படி உருவாகுது? அது சூரிய வெப்பத்தை அதான் தடுத்து உள்ளே அனுப்புது. இந்த வளிமண்டலம் இங்கேருந்து ஓசோன் காற்றை அனுப்புது. கடலுக்குள்ளே இருக்க நீலப்பச்சை பாசிகள், ஆல்காங்கிற ஒரு செடி, அவன் அறிவியல் பேர், நம்மது நீலப்பச்சை பாசி, அதில் இருந்து போகிற காற்று தான் ஓசோன் காற்று. அப்புறம் அமேசான் காடுகள்லேருந்து வருது. அந்த காடுகளை அடித்து தொழிற்சாலை கட்டுறேன்ட்டு அங்கே ஒரு வளர்ச்சிங்கிற ஒரு ஒற்றை சொல்லில் எங்களை காலி பண்ணுற. இங்கே வெறும் பிளாஸ்டிக் குப்பையில் தள்ளி மூடினீங்கன்னா எங்கேருந்து எனக்கு மனிதன் மட்டும் இல்லை எந்த உயிரினும் வாழ முடியாத ஒரு நிலமாக பூமியாக அது போயிடும். சார், இப்போ கொள்கை சித்தாந்தங்களை ஒட்டி இன்னும் ஒரு கேள்வி. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வராரு, அப்போ நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக அவரை கையாளுறீங்க. அதுக்கப்புறம் மாநாட்டில் பேசும்போது
திராவிடமும் தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் உங்களுக்கு நீங்க ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப கடுமையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒன்லோ தமிழ் தேசியம் சூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா திராவிடம் சூஸ் பண்ணுங்க, நடுவில் போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஏன் தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் ஒரே தட்டில் வச்சு பேசும்போது உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது? அது தப்பு. நீங்கள் வந்து நீண்ட காலமாக நாங்கள் வீழ்த்தப்பட்டுட்டோம் தம்பி, திட்டமிட்டு வீழ்த்தப்பட்டுட்டோம். எங்களுக்கு ஒரு 2 எதிரிகள் ஆயிடுச்சு. ஒன்று இந்தியம், ஒன்று திராவிடம். நாங்கள் வந்து என் தமிழ்னு பேசும்போது இது சாவனிசம், ஃபாசிசம்னு சொல்லும். நீங்கள் வேணால் பாருங்கள், 2 பேருமே சொல்லுவாங்க. ஒரு தமிழனை தவிர உலகத்தில் எவனா சொல்லுவான் அதை? தெலுங்கம் போய் தன் மொழி ஃபாசிசம், சாவனிசம்னு பேசுவார், யாராவது பேசுவாங்களா? தெலுங்கு தேசம்னு கட்சி வச்ச என்டி ராமாராவை வந்து ஃபாசிஸ்ட், அவர் சாவனிஸ்ட்டு, தெலுங்கு தேசம்னு சொல்கிறாருன்னு யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா? என்னை சாவனிஸ்ட்டு, ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களாம் அதே தெலுங்கு தேசம் கட்சியோட கூட்டணி வைக்கலையா? அவர் தெலுங்கு தேசம்னு பேர் வச்சுருக்கிறாரு. நாங்கள் அதே தான், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்தியர், திராவிடர் இல்லை. யாருமே இங்கே இந்தியர் இல்லையே தம்பி, இந்தியர் இல்லையே. நீங்கள் இந்தியர் தானே. இவ்வளோ பேசுகிறார் ஐயா மோடி. மகாராஷ்டிரா வந்து ஏன் குஜராத்தை தனி மாநிலம் கட்டிச்சு? ஏன் கட்டிச்சு? இந்து தான் பெரும்பான்மையாக, இந்துக்கள் தான் 2 மாநிலத்தில். ஏன் பிரிஞ்சிங்க? அவன் மராட்டியே, நீங்கள் குஜராத்தி, அதானே. பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சு? ஒரே மதம் தானே. அப்போ மதமும் தீர்மானிக்கலை, உங்களுக்கு மதம் தீர்மானிக்கலை. அப்போ மொழி, இனம் தான் தீர்மானிக்குது நிலத்தை. அப்போ அதில் வந்து நீங்கள் எல்லாரும் எல்லா மாநிலங்கள்லையும் நீங்கள் அதை பற்றி பேசாமல் எனக்கிட்ட மட்டும் வந்து என்னை சாவனிஸ்ட்டு, ஃபாசிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்படி ஏற்கிறது? பட் விஜய் அட்லீஸ்ட் தமிழ் தேசியம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டீங்க? அது எப்படி? அது தமிழ் தேசியம் தம்பி, நேர் எதிரான கோட்பாடு தம்பி. இந்தியம் என்னை அழிக்கும், வீழ்த்தும், என் உரிமையை பறிக்கும். இப்போ கல்வி உரிமை மாநிலத்திலேருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சுல்ல, போகும்போது யார் இருந்தது? கச்சத்தீவு பறி போகும்போது அதிகாரத்தில் இருந்தது யார்? ரொம்ப வேணாம், என் இனம் சாகும்போது என் இனத்தை போர் நடத்தி கொன்னது யார்? காங்கிரஸ் கட்சி, அதன் ஆட்சி. அது சிங்களர்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் எங்களை போரிட்டு வெல்ல முடியுங்கிற துணிவோ நம்பிக்கையோ வராது. அது இந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு வளர்கிற வல்லாதிக்கு ஒரு துணை கண்டம் முழு ஆதரவு, இராணுவம், பணம், உதவி எல்லாம் கொடுத்து, பயிற்சி எல்லாம் கொடுத்து நின்னதுனால அவன் இந்தியா விரும்பிய போரையே நாங்கள் செய்தோம். யார் சொல்கிறா? கோத்தபாயும் ராஜபக்சேயும். ஜெயவர்த்தனை செஞ்ச தவறை நாங்கள் செய்யலை. ஏன் ஜெயவர்த்தனை என்ன? அவர் இந்தியாவை நம்பலை, நாங்கள் நம்பினோங்கிறார். நம்பி அது விரும்பிய போரையே நாங்கள் செஞ்சோன்னு பேட்டி இருக்குது தம்பி. அப்போ இவங்க செய்கிறாங்க இந்த போரை. இந்தியா எங்களை அழிக்கும், திராவிடம் பக்கத்தில் கைகட்டி நின்று ரசிக்கும், வேடிக்கை பார்க்கும். அது இந்திய திணிக்கும், இது ரசிக்கும், ஒன்றுமே செய்யாது. சவுகார்பேட்டையில் போனால் இந்தியில் சூருட்டி விட்டி வாக்கு கேட்கும். அது இவருக்கு இந்தி நல்லா தெரியும், அதனால் இவர் எம்பி ஆக்கும்னு சொல்லும். அது இந்த வேலையை திராவிடம் செய்யும். அது எல்லாத்தையும் எங்கள் கூட பேசும். நீங்கள் வந்து மீத்தேனை கொண்டுக்கிட்டு வரும், அது கொண்டுக்கிட்டு வரும்போது மீத்தேனை எடுத்தால் நிலத்தில் என்ன நிலம் என்னவாகும்னு அதுக்கு தெரியாதா? தெரியாதா? தெரியும். ஆனால் பெருமையாக பேசிட்டு வந்து கொண்டு வரும். மக்கள் எதிர்க்கும்போது அது வந்து நாங்கள் வந்து அது வந்து சும்மா ஆராய்ச்சிக்காக, ஆய்வுக்காக தான் கையெழுத்து போட்டோம், தெரியாமல் போட்டோங்க. விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறதான தேவை என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ நாங்கள் வலிமையாக வர்றதுனால எங்கள் அரசியலை முற்றுமுழுதாக நிராகரிக்க முடியாது. தமிழ் தேசியம்னா நீங்கள் ஈழ படுகொலையை பற்றி பேசவே இல்லை, 840 மீனவன் அந்த கடலுக்குள்ளே செத்ததை பற்றி பேசவே இல்லை. தமிழ் சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு, அதை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. திருப்பி வந்து பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு சொன்னால் எந்த இடத்துல பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக நீங்கள் ஏற்கிறீங்க? விலக்கி பேசுங்க. தமிழ் சனியன்னாரு அதனாலயா? தமிழர்கள் காட்டுமிராண்டி, அது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு 40 வருஷமாக பேசிட்டு வரேனே அதனாலயா? எல்லாரும் வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரி கூட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொல்கிறதையாலையா? எதனாலேன்னு சொல்லுங்கள். எங்களுக்கு தொன்று தொட்ட வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினதுனாலையா? நீங்கள் சொல்கிற ஆரிய பிராமணர்கள்னால் கோயிலுக்குள்ளே வராதே தீட்டு, கோயிலை கட்டினவன் நான், கோயிலுக்குள்ளே வராதே தீட்டு, சரி. கோயிலுக்கு போகாத, அது பைத்தியக்காரன் செய்கிறது, முட்டா பேசுகிறது, அறிவு கட்டம் செய்கிறது, இது திராவிடம். 2 பேரும் சேர்ந்து என்னை வழிபாட்டு தலத்திலிருந்து வெளியேற்றிட்டீங்க, வந்துட்டேன். அது வெறும் வழிபாட்டு தலமாக? எனக்கு வரலாற்று பேராவணம் அங்கே தான், என் கல்வெட்டு, என்னுடைய செப்பேடுகள், என்னுடைய எல்லா குறிப்புகளும் அங்கே தான் இருக்குது, அந்த கோயில் சுவத்தில். அதுலேருந்து வெளியேற்றிட்டேன். என்னை வெளியேற்றிட்டு அங்கே என்ன பண்ண? சமஸ்கிருத மொழி உள்ளே போயிடுச்சு, வழிபாட்டு மொழியாக.
வழிபாட்டு தலத்தில் என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லை, எல்லாத்தையும் வெளியே மொழியை விட்டும் வரலாற்று விட்டும் வெளியேறின இனம் எப்படி வாழும்? அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த திராவிடர்கள் கடற்கரையில் இருக்கிற கல்லறையில் புதவுளியில் நிறுத்தலையா? கோயிலுக்குள்ளே போகிறது எனக்கு பகுத்தறிவு இல்லை, அது அறிவு இல்லாதவன் செய்கிற செயல். அப்போ இது கலைஞர் நினைவிடத்தில் கட்டையடிச்சு ஏவா வேலை பாடுறாரு அப்படி இப்படி அந்த மாதிரி அது என்ன செயல்? நீங்கள் விழுந்து கும்பிடலை, வணங்கலை? அப்படி பன்னெடுங்காலமாக இருந்த என் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றி புதவுளியை கும்பிட விட்டது நீங்கள் இதுதான் பகுத்தறிவு முற்போக்கா? இந்த திராவிடத்தை ஏற்கிறோமா? இந்த இடத்துல பெரியாரின் கோட்பாட்டை நான் ஏற்கிறேன். பெண்ணிய உரிமை, பெரியாருக்கு முன்னாடி பெண்ணிய உரிமை எங்கள் மூதாதைகள், எங்கள் முன்னோர்களின் முன்னுரிமையே பெண்ணுரிமை தானே தம்பி. 320க்கு மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் தம்பி. பெண்களை காப்பிய நாயகிகளாக வச்சு காவியம் பாடினவன் தம்பி தமிழன். சொல்லுங்கள் தம்பி. சிலப்பதிகாரத்தில் கண்ணகி, மணிமேகலை, எல்லாமே நீங்கள் நாங்கள் தெய்வங்களே, பல தெய்வங்கள் எங்கள் குலதெய்வங்களே பெண்களை குலதெய்வமாச்சு கும்பிட்ட ஒரு கூட்டம் நாங்கள். இப்போ என்னுடைய குலதெய்வம் கூட வீரமாகாளி. அப்போ நீங்கள் பெண்களை போற்றலை, பெரியார் தான் பெண் உரிமை பெற்றுக் கொடுத்தானே. எங்கள் முன்னவர்கள் பெண்ணை அடிமைத்தனம் பண்ணியிருந்தாங்களா? அப்போ பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியார் கிளர்ந்து எழுந்து போர் புரிஞ்சு இழந்த மண்ணை மீட்டதைப்படி? கணவனை இழந்தவர் கைம்பண்ணா தானே வீட்டில் இருந்திருக்கணும். அவள் எப்படி போய் மறுபடி போய் படையை திரட்டி போய் போரிட்டு வென்றாள்? எப்படி வென்றா? இப்போ வரலாற்று ரீதியாக நீங்கள் பெரியார் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸாக பார்க்குறீங்களா, நெகட்டிவ் ஃபோர்ஸாக பார்க்குறீங்களா? இப்போ அண்ணல் அம்பேத்கருங்கிறத நீங்கள் பெரியாரையும் இவங்க ஒப்பிடுறாங்க. அண்ணல் அம்பேத்கர் வேறு, பெரியார் வேறு. அண்ணல் அம்பேத்கருங்கிறவர் மானுட குலம் எங்கெங்கெல்லாம் வீழ்ந்து தாழ்ந்து இருக்குதோ அதனுடைய உரிமைக்கான தத்துவத்தை விதைச்சவர். அவர் நீ இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாண்டுங்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அல்லது உலகம் முழுங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானது. கோயில்களை எப்போதும் ஆடுகளை தாண்டா பலியிடுகிறான், சிங்கங்களை அல்ல. அதாவது நீங்கள் ஹோசிமின் முன்வைக்கிறான் தம்பி ஒரு தத்துவத்தை, என்னென்னா நீ 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானதுங்கிறான். அதே தான் சொல்கிறார், 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து மானத்தோடு வாழ்ந்து சுதந்திரமாக வாழ்ந்து சாகலாம்டாங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நீ சாதிய இழிவுங்கிறார் அவர். அது நிறவெறி இதோ எந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை வந்தாலும் அதை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட நீ செத்து ஒழிவது மேலானுங்கிறது. நீ என்னை அடிமைப்படுத்தணும்னு நினச்சிட்டாய்னா உன்னை அழித்து ஒழிக்கிற ஆயுதமாக நான் மாறுவதை தவிர வழி இல்லைங்கிறார். இந்த கோட்பாடு வெறும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமா, இல்லை உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்துக்கா? என்னரும் மக்களே, இந்த மண்ணில் நீங்கள் இந்த பூமியில் மானுடர்களாக பிறந்து நீங்கள் இந்த மனிதராக பிறந்து இப்படி சாதியை இழிவை தூக்கி சுமந்து இப்படி நீங்கள் தீண்டாமை கொடுமையால் அவதியுறை பார்க்கும்போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இதற்கு நீங்கள் இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு தாயின் கருவிலேயே நீங்கள் கலைந்து போயிருக்கக்கூடாதா அப்படின்னு பேசுகிறத நீங்கள் ஒடுக்கப்பட்ட இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இந்த தீண்டப்படாத மக்களுக்கு மட்டுமா, இல்லை உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமானதா? அது நிறவெறியாக இருக்கட்டும், கற்பனுக்காகட்டும், அப்படி தான். அதை அப்படியே பொறுத்துங்க. எங்களுக்கு தமிழ் இனம் இன்றைக்கி நீங்கள் ஈழத்தில் அழித்து ஒழிக்கும் போது இப்படி அடிமைப்பட்டு கொத்து குண்டுகள் நச்சு குண்டுகளும் பிறந்த குழந்தை தமிழ் குழந்தையா சிங்கள குழந்தையான்னு தெரியாத குழந்தையை கொள்றானே. அது அம்மானு கூட கூப்பிட்றதுக்கு முன்னாடி நச்சு குண்டுகளை வீசி அழித்தானே. அந்த குழந்தையை பார்க்கும்போது இந்த கருத்தியல் பொருந்துதா இல்லையா? இதுக்கு நீ தாயின் கருவிலேயே சிதைஞ்சிருக்கக்கூடாதான்னு பேசுகிறது. நீங்கள் இந்த பாருங்கள், பிறப்பின் அடிப்படையில் பேதங்கற்பிக்கிற இந்த சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை வச்சுக்கிட்டு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். ஆனால் இதெல்லாம் பெரியார் இதெல்லாம் ஏற்றுப்பாரு. நீங்கள் ஏற்றுப்பாருங்கிறது. இப்போ நீங்கள் பாரதி ஒரு கனகலிங்கம்னு ஒரு பறையனை கூப்பிட்டு பூநூல் போட்டு அவன் நீ இன்னையிலேருந்து ஐயன்டா போடா, யார் உனக்கு இது பண்ணான்னா அவர் வீட்டிலே வச்சு யாகம் வளர்த்து பூநூல் போட்டு விட்டார். அப்படி ஐயா பெரியார் தன் சாதி சார்ந்த ஒரு பெண்ணை ஒரு ஆதி தமிழ் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு ஒன்றும் இல்லையே. எங்கள் தாத்தன் பண்ணல. எங்கள் தாத்தன் கலியபெருமாள் தன் மகளை அவன் பிறப்பால் படையாச்சு, அவன் ஒரு பறையர் மகனுக்கு என் மகளை கட்டி கொடுத்தானா இல்லையா? அவன் தான் பெரியார் எங்களுக்கு. அது நீங்கள் பேசவே இல்லையே. பெரியவர் தமிழரசனை தாண்டி இங்கே சாதிய இழிவு, இந்த தீண்டாமை கொடுமை, இந்த சாதியை ஏற்றதாழ்வை தகர்க்க போராடிய புரட்சியாளர் இருக்கானா? தமிழரசன், பொன்பரப்பி தமிழரசன். அவர் எங்களுக்கு ஒரு கெடு வாய்ப்பு. அவர் குறைந்த ஆயுளில் அவர் இல்லாது போயிட்டாரே ஒழிய அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா இவ்வளவு சாதிய மேலாதிக்கம் தமிழ்நாட்டில் எழாமல் கூட போயிருந்துருக்கலாம். அப்போ அது நீங்கள் இப்படி பாருங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் அதில் பெரியார் ஐயாவை பெரியார் அவர்கள்
முழுக்க முழுக்க தமிழ் இனத்திற்கு எதிராக சிந்தித்து செயல்பட்டால் தான் முழுக்க முழுக்க. நீங்கள் இப்படி பாருங்கள், பெண்கள்லாம் இல்லை புள்ள பேசுகிற மிஸ்ஸுனா, குழந்தை பெற எந்திரமா, கற்பப்பை அறுத்தேறிங்கன்னா அது எப்படி? பெண்மையின் முழுமையே தாய்மை தான். நீங்கள் அதை வந்து சரி பெறுறது அதை எப்படி நீங்கள் தூக்கி போடுங்கன்னா அது ஒரு விதமான இன அழிப்பு தானே. கற்பப்பை அறுத்து விடுன்னா எப்படி? இந்தியாவில் 20 அம்ச திட்டம், குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங் வரும்போது அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அதிக அளவில் சாதித்து காட்டியது தமிழ்நாடு தான். அதனால் தமிழர்களின் பிறப்பு வீதம் குறைஞ்சி போயிட்டு. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்துட்டு என்ன சொல்கிறாரு, அதிகமாக குழந்தை பெறுங்கிறாரு. ஏன்னா இனம் அழியுது. இந்த இடத்தில் பெரியார் இருப்போம். சாதிய இழிவு தீண்டாமை எங்கள் முன்னோர்கள் அப்போ ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாஸ், சிங்காரவளர், ஜீவானந்தம், காமராஜர் இவங்கெல்லாம் எங்கள் முன்னோர்களாக இருக்காங்கல்ல. இப்போ இவங்கெல்லாம் சாதியை பெருமை பேசி சுற்றிட்டு இருந்தாங்க, சாதியை ஒழிக்க போராடல, அப்படி ஏதாவது சொல்லுங்கள். இப்போ அண்ணல் தங்க, கியாப்பி விஸ்வநாதம், இந்த மறைமலையடிகள்லாம் சாதியை வளர்க்கணும், சாதி சங்கம் வச்சு அப்படி எதுவும் இருக்கா சொல்லுங்கள். 4ஆம் தமிழ்ச்சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தோன்னே தாத்தா வள்ளல் பாண்டித்துரை தேவர் தான். அப்புறம் சங்கம் வச்சு சாதி வளர்க்கலையே, சங்கம் வச்சு தமிழ் தானே வளர்த்தான். அப்போ நீங்கள் பெரியாரும் ஒன்று சாதிய இழிவு தீண்டாமையை கொடுமையை ஒழிக்க போராடினார், ஆமாம். பெண்ணிய உரிமைக்கு பேசினார், போராடினார், ஆமாம். பெரியாரும் போராடினார். பெரியார் தான் அப்படின்னா எப்படி? இவ்வளவு 1000 ஆண்டுகள், இவ்வளவு நீண்ட வரலாற்று பெருமை, ஒரு வரலாற்று ஒரு வழி இருக்கிற ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை யாருமே இல்லை, உங்களுக்கு எந்த பெருமையும் இல்லை, நாங்கள் தான் அப்படின்னா எப்படி? சார், இப்போ ஏறக்குறைய ஒரு 15 வருஷமாக கடுமையாக நீங்கள் தமிழ் தேசிய தந்தத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்று அரசியல் வேணும் அப்படின்ற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கீங்க. களத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த மாதிரி பேட்டிகளில் கூட பார்க்கும்போது ஃபுல் எனர்ஜியோடு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறீங்க. பட் இன்னொரு சைடில் பார்க்கும்போது ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா சினிமாக்காரங்க உள்ளே வராங்க, நாங்கள் தான் மாற்று அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு கமல்ஹாசன் அவர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் ரஜினி அவர்களும் மாற்று அரசியல் இந்த மாதிரிலாம் பேசினார். பட் களத்துக்குள்ளே வரல. இப்போ விஜய் அவர்கள் மாற்று அரசியல் பேசுகிறார். ஸோ இப்போ நீங்கள் களத்தில் இறங்கி 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த வேலை, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்டென்ஷன், அதை வந்து டக்குன்னு ஒரு 2 நாளில் அவங்க வந்து அந்த அட்டென்ஷன் இப்படி இந்த பக்கம் திருப்பிடுறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது இருக்க தான் செய்யும் தம்பி. இந்த மாதிரியான இடையூறுகள், இந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி போய் நிலைத்து நின்று வெல்றதுக்கு பேர் தானே மாற்றம், அதான புரட்சி. எளிதாக தொட்டு விட்டால் அதுக்கு பேர் என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அலைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை எப்படி உருவாக்க முடியும்? எதிர்ப்பில்லாத படைக்கு என்ன வேலை? அது இருக்கிறது தான். இதெல்லாம் வந்து அவ்வப்போது வரும் போகும். இந்த மாதிரி இதுகளை வந்து நிலைத்து நின்று நீங்கள் என்ன தத்துவத்தை வச்சு திரைப்புகழ் வந்து தொடங்குவதற்கு அது உதவும். தொடர்வதற்கு வந்து நீங்கள் எந்த கோட்பாட்டை வச்சு நிலைச்சு நின்று என்ன கருத்தியலை வச்சு. இப்போ எனக்கு வந்து என் மண்ணும் மக்களும் எனக்கு முக்கியம், என் மண்ணின் வளம் எனக்கு முக்கியம். உங்களுக்கு வளம் இல்லாத மண், அது ஒன்றும் பயன் இல்லை. அது சும்மா நிலமாக இருந்து எனக்கு என்ன பயன் இருக்குது? எனக்கு காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் இவற்றெல்லாம் காக்கணும். இன்னொரு தலைமுறை வாழ்வதற்கான பூமியாக நான் அதை பத்திரமா ஒப்படைச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பெரிய வங்கியில் பல கோடி ரூபாயை வச்சுட்டு போகலாம், விலை உயர்ந்த மதிப்புமிக்க மயில் உந்துகள், கார்களை வாங்கி வைக்கலாம், மாளிகை கட்டி வைக்கலாம். ஆனால் குடிக்க நீரும், உணவு சாப்பிட சோறும் வைக்கணும்ல, சுவாசிக்க நல்ல காற்று வைக்கணும்ல, நஞ்சில்லாத. இப்போ இந்தியாவின் தலைநகர் டெல்லியே வந்து மனிதர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நகரமாக மாறிக்கிட்டு இருக்கா இல்லையா? அது மாதிரி சென்னை வர எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போவுமே நீங்கள் தீபாவளி முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சென்னை கடற்கரையில் உங்களால் போக முடியுதா? கண்ணெரிச்சல் வருது, மூச்சு திணறல் வருது. காரணம் இந்த கந்தக புகை. அப்போ இதுகளெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். தூய காற்றுக்கு வச்சுட்டு போகணும். என் பிள்ளைக்கு அவனுக்கு நல்ல நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவுன்னு எங்கள் அப்பா நம்மால் வர சொன்னதை நிறைவேற்றி வைக்கணும். 100 மரணத்தில் 90 விழுக்காடு புற்றாக இருக்குது. 3 வயசு பையனுக்கு குழந்தைக்கு புற்று வருது. ஏன் வருது? அவன் எதையுமே சாப்பிடல, அவன் புகையிலெல்லாம் பயன்படுத்தலை, தாயின் மாரில் பால் தான் குடிச்சிருக்கான். அப்போ ஏன் புற்று வந்துச்சு? தாயின் மார் நஞ்சாயிருச்சு. தாயின் மாரிலேருந்து வந்த பால் எப்படி நஞ்சாகும்? எதன் பொருட்டும் அதை கெடுக்க முடியாதே. ஆனால் தாய் சாப்பிட்ட உணவு நஞ்சாயிருச்சு, அதனால் தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. இப்போ இந்த நிலையில் என் பிள்ளைய எப்படி விட்டு போகிறது? வங்கியில் பணம் போட்டு போவ, அது வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா? சார், இப்போ தமிழ் தேசிய அரசியலோட
அரசியல் இலக்கு என்ன? திராவிடத்தை வீழ்த்துறது தான் தமிழ் தேசிய அரசியலோட நோக்கமா? அதையும் தாண்டி வேற விஷயங்கள் இருக்கு. அதோட கோட்பாடு அப்படி இப்படி இல்லை. இப்போ நான் என்ன தமிழ் தேசிய அரசியலினுடைய தோற்றுனரோ தொடங்குனரோ நான் கிடையாது. இது எங்கள் முன்னோர்கள் பல நூறு ஆண்டுகளாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை எங்கள் தலைவர் சுமந்து கொண்டு போனார். அவர் வாழ்ந்த நிலத்தில் களத்தில் வந்து எங்களை அடிமைப்படுத்தி வந்து இராணுவத்தை வச்சு ஆயுத வலிமையை வச்சு அடக்கி ஒடுக்கி என் இன மக்களை அழித்து எங்கள் தாய் நிலத்தை தனதாக்கி கொள்ள துடித்தான். இங்கே வந்து எங்ககிட்ட இருந்தே வாக்கை பெற்று வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்துக்கு வந்து எங்கள் உரிமைகளெல்லாம் பறிச்சுக்கிட்டு எங்களுடைய என்ன சொல்கிறது அடக்கி ஒடுக்கி அதிகாரத்தை செலுத்துறதுக்கு வர்றாங்க. அடிமைப்படுத்த நினைக்கிறாங்க. அங்கே அடித்து விரட்டினா இங்கே ஆக்கிரமித்து விரட்டுறான். இப்போ இந்த சூழலில் வந்து என் முன்னோர்கள் நீண்ட காலமாக இப்போ சமகாலங்களில் பார்த்தா கியா பேசுனா தான் அண்ணல் தங்கம் ரொம்ப முன்னாடி போவேனா இந்த மறைமலையடிகள் அந்த இவங்கள்லாம் முன்னெடுத்தது. அதுக்கு பிறகு மாப்போசி தாத்தா தமிழர் தந்தை சீபாதித்தனார் அவர் தான் எங்கள் கட்சியினுடைய நிறுவனர். இப்போ இந்த இதில் படி பார்த்தா தமிழ் தேசிய தத்துவங்கிறது கருத்தியல் என்பது தமிழருடைய மாண்பு என்பது உலகந்தழுவி நேசித்து நின்ற ஒரு இனத்தின் கூட்டம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மனித நேயர்களே அல்ல, நாங்கள் உயிர்மை நேயர்கள், வெறும் மானுட பற்றாளர்கள் அல்ல. இப்போ நீங்கள் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன் தமிழ் பெருந்தகை தான் கணியன் பூங்குன்றன். அது எங்கள் ஊர் எங்கள் மணவாளன்பட்டியில் பிறந்தவர் அவர். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் எப்படி பாருங்களேன், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு ஏன் பாடணும்? வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும்னு பாடியிருக்கலாம். பிறப்பு பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு சொல்லியிருக்கலாம். அவர் பல் உயிர்கள் ஓம்புகன்னு சொல்கிறாரு. இப்போ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அந்த இதில் நீங்கள் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கணும்னு தான் எல்லோரும் கல் மாவில் போடும்போது அரிசி மாவில் கோலம் போடுறான். தமிழின முன்னோர்களில் பல வள்ளல்கள் இருந்தாலும் பாரியும் பேகனும் ஆகச் சிறந்தவர்களாக போற்றப்பட காரணம் வந்து ஒரு மயிலுக்கு போர்வை கொடுத்தான், ஒருத்தன் முல்லைக்கு தேரை கொடுத்தாங்கிறதான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்குற உயிர்மை நேயன்தான். காக்கை குருவி எங்கள் சாதினில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு பாரதி பாடினதெல்லாம், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் பெருமகன் சொன்னதெல்லாம் வந்து உயிர்மை நேயன்தான். அப்படிப்பட்ட உயிர்மை நேயர்கள் இவங்க வந்து எந்த ஒரு மொழிவழி தேசியனத்தையும் வெறுப்பாங்கங்கிறதே ஒரு தவறானது. இப்போ எங்களுடைய கோட்பாடு வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் குற்றாகுங்கிறார் இளங்கோடிகள். உங்களுக்கு அதில் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனை தான் தமிழ் தேசியம். திராவிடம் ஒழிக அல்ல, தமிழ் தேசியம் வளர்க வெல்க. இந்தி ஒழிக அல்ல, தமிழ் வாழ்க. அதுதான் என்ன நடந்தால் தமிழ் தேசியம் வென்றுச்சுன்னு எடுத்துக்கலாம்? என்ன மாற்றம் ஏற்பட்டா? தமிழருக்கென்று ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் அதிகாரம் வந்து ஆட்சி அமைக்கப்படும் போது அது வரும்போது தானாகவே தமிழ் மீட்சி வரும். தமிழர்கள் இழந்த உரிமையெல்லாம் மீட்கப்படும், இருக்கிற உரிமைகள் பாதுகாக்கப்படும், அவனுடைய நிலம் வளமெல்லாம் பாதுகாக்கப்படும், அவனுடைய நீர்நிலைகள் இப்போ எல்லாம் ஆக்கிரமிக்கெல்லாம் மீட்கப்படும், பிறகு புதிய நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படும், அவனுடைய காட்டு வளம் கனிம வளமெல்லாம் பாதுகாக்கப்படும். அப்படி வரும்போது இது தானாக நீங்கள் என்னென்ன சிக்கல்கள் இருக்கோ இதெல்லாம் தீர்க்கப்படும். இப்போ நீங்கள் கேட்குறீங்க, இப்போ நாடு தமிழ்நாடுன்னு பேர் இருக்குது, ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக இருக்குது. அந்த நிலை மாறணும். உண்மையிலேயே இது ஒரு இது நாடாக மாறணும்னா இப்போ நீங்கள் இப்படி பாருங்கள், பொதுவாக தமிழ்நாட்டுக்குன்னு நான் சொல்லலை, அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது மூணும் மிக உயர்ந்த சந்தை பண்டமாக விற்பனை பொருளாக மாறிவிட்ட ஒரு தேசம். அது தேசம் அல்ல, அது நாசம், அது நாடல்ல, சுடுகாடு. அது நீங்கள் இது மூணுமே ஒரு நாட்டின் குடிகளுக்கு பொதுமையாக இருந்திருக்கணும். இது விற்பனை பொருளாக வந்ததிலிருந்து நீங்கள் அது அந்த நாடுன்னு எப்படி இதை சொல்லுவீங்க? இப்போ அந்த இதில் மாறுதல், அந்த இதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான் துடிக்கும். அப்போ அது வந்து நான் வந்து இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசுகிறேங்கிறது தமிழ் இனத்துக்குன்னு நினச்சிக்கிறாங்க. அதான் தப்பு. நான் உலக பொதுமைக்கு வைக்கிறேன், ஆனால் அது எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு என் தாய்மொழி தவிர ஒரு மொழி கிடையாது, என் நிலம் தவிர வேறு நிலம் இல்லை. அதனால் இங்கே இருந்து என் தாய்மொழியில் சொல்கிறேன். புவி வெப்பமாகுது, அதை பாதுகாக்கணும்னு கூப்பிடுறது, வாங்கன்னு சொல்கிறதுக்கு வந்து அது வந்து என் நிலத்துக்கு மட்டும் இல்லையே. பருவநிலை மாறுதுன்றாங்க, மாறிச்சா நம்ம மாற்றணுமான்னு இருக்குது. புவி ஏன் வெப்பமாகுதுன்னு இருக்குது.
அப்போ புவி வெப்பமாவதை தடுக்க இருக்கிறது ஒரே வழி மரம் வளர்ப்பது தான். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம் அப்படின்னு நாங்கள் சொல்லி எங்களுக்கு இருக்கிற வலிமையை வச்சு நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்போ மரம் வளர்க்குறது ஒன்று தான் நீங்கள் வெப்பமாதிலேருந்து தடுக்க முடியும். அதை நீங்கள் க்ளீன் இந்தியா கொண்டு வர்றீங்க, க்ரீன் இந்தியா கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. இப்போ நாங்கள் தான் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு சொல்கிறோம். பசுஞ்சோலை சாலைகள், பசுஞ்சோலை பள்ளிகள்னு நாங்கள் தான் சொல்கிறோம். அப்போ நீங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிறீங்க. நீங்கள் இப்போ விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ் தேசியம் வந்து உலக பொதுமைக்கு சொல்கிறோம். இந்த பூமி இந்த 12 ஆண்டுகள் தான். நீங்கள் அப்பா நம்மாழ்வார் சொல்கிறாங்க, இன்றைக்கி பிறக்கிற குழந்தைக்கிடா 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் இடம் இருக்காது, வாழ்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்படி இல்லைன்னா வாழ்கிற இடமா பூமி இருக்காதுங்கிறாங்க. ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் வந்து சூழியல், அரசியல், பொருளியல்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதில் 120 நாடுகளினுடைய சூழியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் வந்து ஐநாவில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. இந்த பூமியின் வாழ்நாள் வந்து இன்னும் 12 ஆண்டுகள் தான் இருக்குது, அதில் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எச்சரித்து காப்பாற்ற பாருங்கன்றது தான் அந்த அறிக்கை. அதை பற்றி யாருமே கவலைப்படல. அவர் எழுதினார், ஐயா நாங்கள் கத்திக்கிட்டு கிடக்கிறோம். ஏறக்குறைய இப்போ நீங்கள் வட இந்திய நதிகள் கங்கை, காவிரி இதெல்லாம் அந்த வத்தாமல் ஓடி வர்றதுக்கு காரணம், கங்கையெல்லாம் இப்போ யமுனையெல்லாம் வத்தாமல் வர்றதுக்கு காரணம் வட இந்திய நதிகள். இமயமலையில் நீங்கள் வந்து 15,000 பனிப்பாறைகள் வந்து உருகி ஓடி வருது. அது 2030க்குள்ளே 85 விழுக்காடு நீர் வந்து அந்த பனிப்பாறைகள் உருகி ஓடிருங்கிறாங்க. காரணம் வெப்பந்தான். இப்போ 85 விழுக்காடு உருகி ஓடிருச்சுன்னா வட இந்திய நதிகளும் வறண்டுரும். அந்த பனிப்பாறைகள் உருண்டு வர நீர் தானே நன்னீர். அதனால தான் அது நம்ம அந்த நன்னீரும் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் வட இந்திய நதிகளும் வறண்டுச்சுன்னா இப்போ நாடே பங்களாதேஷில் நடக்கிறதும், இலங்கையில் நடந்ததும், இன்றைக்கி சிரியாவில் நடக்கிறதும் இங்கே நடக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க?